அனைவருக்கும் வணக்கம். இப்போ நரமுடியை நம்ம கருப்பாக்கிறதுக்கு பார்ப்போம். என்ன பண்ணணும்னா, டீ தூள் நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் ஒரு சும்மா ஏதோ 3 ரோசஸோ ஏதோ ஒன்று ஒரு ₹2க்கு கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு 2 டீ தூள் பாக்கெட்டை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி தேவையான அளவு வச்சு கொதிக்க விட்டால் போகிறோம். கட்டாயம் வந்து ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்குவோம். அடுத்தது மருதாணி பொடி, அப்புறம் இந்த டீ தூள், நம்ம காய்ச்சின டீ தூள் வச்சுருக்கோம். இப்போ இந்த டீ தூளை என்ன பண்ணுவோம், இதில் வடிகட்டிடுவோம். நல்லா அதை வடிகட்டிடணும். வடிகட்டலன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இந்த திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா அந்த இடம் மட்டும் நமக்கு வந்து பிளாக்காக இருக்காது. அதனால் வந்து நல்லா வந்து டீ தூளை வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டியாச்சு. இப்போ மருதாணி வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக இருந்தால் தான் நல்லது. நம்ம வீட்டிலே அரைச்சி அப்படியே ஒரே நேரத்தில் டக்குன்னு பூசி நம்ம இது பண்ணலாம். அல்லது வந்து இந்த மாதிரி ஃபைன் பவுடராக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா நல்ல கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கடாயில் இப்போ மருதாணி பொடியை முதல்ல இப்போ தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. டீ தூள் 2 பாக்கெட்டு போட்டு, அதை ₹2 பாக்கெட்டு 2 பாக்கெட்டு போட்டு ஒரு 100 ml தண்ணி ஊற்றினீங்கன்னா அது கொஞ்சம் சும்மா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். கொதித்ததும் அது அப்படியே எவ்வளோ வருதோ அந்த தண்ணி கரெக்டாக அந்த 3 ஸ்பூனுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணியை இந்த டீ தூள் வடிகட்டின டீ டிக்காஷனை நல்லா அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே நம்ம ரியலாகவே செய்கிறோம். இதை நம்பி செய்யுங்க. உண்மையிலேயே வந்து நல்ல பிளாக்காக நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. இது நிறையா பேரும் பண்ணியிருக்காங்க. நானும் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு வச்சும் நான் எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். நிறையா என்னென்ன டையோ எல்லாம் யூஸ் பண்ணி அதனுடைய ரிவ்யூவும் எனக்கு தெரியும். எல்லாமே முடி கொட்டுது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு முடி கூட கொட்டாது, பொடுகும் உங்களுக்கு இருக்காது. இப்போ மருதாணி என்ன பண்ணிட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணும்போதே இந்த காற்று பட்டு ஓரத்தில் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக அப்புறம் பிளாக்காக மாறிடுச்சு. இது என்ன பண்ணுங்கள், மூடிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஓவர் நைட்டும் கூட சம்டைம்ஸ் விடலாம். 2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் கலராக வந்து மாறிடுது. இரும்பு கடாயில் வந்து நல்லா அந்த பிளாக் கலராக மாறிடுது. மாறினதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 சொட்டு கொஞ்சமாக தயிர் விட்டுக்கோங்க. தயிரை விட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் தடவிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷாம்பு மாதிரி முடி வந்து டெக்ஸ்சர் கிடைக்குது. ஒரு வரவரப்பாக வறட்சியாக இல்லாமல் நல்லா வந்து ஷாம்பு போட்டு குளித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிடைக்குது. அதனால் வந்து கொஞ்சம் தயிர் மட்டும் ஆட் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மருதாணி இதை வந்து பேஸ்ட்டை வந்து இப்போ தலையில் அந்த நரமுடியில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரௌன் கலராக கிடைக்குது. சிவப்பாகவும் இல்லாமல் கருப்பாகவும் இல்லாமல் ஒரு ப்ரௌன் கலராக கிடைக்கும். இந்த ப்ரௌன் கலராக மாறினது மேலே அவுரிப்பொடி பட்டாக்க தான் நமக்கு பிளாக்காக மாறும். நீங்கள் வெறுமனை தேய்ச்சிங்கன்னா அவுரிப்பொடி கலரே கொடுக்காது. ப்ரௌன் கலராக இருக்க அந்த முடி மேலே பட்டால் தான் இது வந்து அவுரிப்பொடியோட நேச்சர் வந்து ஒரு இண்டிகோ பவுடர்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா டார்க் ப்ளூ நேச்சரு. இது அதில் படும்போது நமக்கு பிளாக் ஆகி தலையில் வந்து நல்லா பிளாக் ஆகி காட்டுது. இப்போ பாருங்கள் நல்லா பிளாக் ஆகி இருக்குது. அப்படியே ஒரிஜினலாகவே உண்மையாகவே நம்ம அப்ளை பண்ணது இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். முடியோட டெக்ஸ்சரும் சூப்பர்.